இந்த ஒரு சிம்பிள் ஏஐ டூல் யூஸ் பண்றதுனால நீங்க உங்க சப்ஜெக்ட்ட ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். எஸ்பெஷலி உங்ககிட்ட நிறைய பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் வீடியோட லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னா, அது எல்லாத்தையும் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி சீக்கிரமா நீங்க சம்மரைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நோட்புக் எல்எம் அப்படிங்கிறது தான் இந்த டூல். ஸோ இது எப்படி யூஸ் பண்றது? இதுல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நோட்புக் எல்எம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருது இல்லையா, கூகுள் நோட்புக் எல்எம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க போறோம். ஸோ கிளிக் ட்ரை நோட்புக் எல்எம். ஸோ இது உங்களுடைய கூகுள் ஐடி, மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ நோட்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவோட சோர்ஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ பிடிஎஃப் நோட்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை ஈவன் நீங்கள் யூடியூப் லிங்க்ஸ் கூட நீங்கள் வச்சிருந்துருக்கலாம். ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவில் கூகுள் டாக்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ் இந்த சோர்ஸஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட் லிங்க், ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க்கை டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். யூடியூபோட லிங்க், வீடியோ லிங்க் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பெரிய டெக்ஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்புக் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். லெட்ஸ் சே இங்கே சப்போர்ட்டட் ஃபைல் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், .txt, மார்க்டவுன் ஃபைல்ஸ், ஆடியோவில் MP3 ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக வந்து ஒரு யூடியூப் சேனல் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த யூடியூபோட லிங்க் எடுத்துக்கிறேன். இப்போ நான் யூடியூப் போய்க்கிறேன். யூடியூப்பில் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நான் ஒரு லிங்க் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 46 மினிட்ஸ் இருக்குது இந்த வீடியோ. ஓகே. ஸோ இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த நோட்புக் எல்லாமில் யூடியூப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த யூடியூபோட URL வந்து அது பேஸ்ட் பண்ண சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் நான் இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன இந்த நோட்புக் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கும். லெட்ஸ் சே இப்போ பிடிஎஃப் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிடிஎஃப் நோட்ஸை ஃபுல்லாக வந்து அதை ரீட் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு அது ஒரு சம்மரி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த யூடியூப் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிருச்சு. ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிற சம்மரியை கொடுத்துருக்கு. இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெக்சர் இன்ட்ரடியூஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், எக்ஸ்பிளைனிங் இம்பார்ட்டன்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கிற அந்த சம்மரி வந்து கொடுத்துருச்சு. ஓகே. இப்போ நான் இதுக்கிட்ட கொஷின் கேட்குறேன். எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த கோர் ஐடியா பிஹைண்ட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ இது லோட் ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுக்கு இது அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த கோர் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். அண்ட் அது எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கன்னா அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்க. ரைட். ஸோ இதை வந்து சிம்பிளாக நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்தேன். இதே ஒரு பிடிஎஃப் நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த பிடிஎஃப் நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸோ வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் டேர்ம். இந்த மாதிரி நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம். ஸோ இது எதுக்காக இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, லெட்ஸே எனக்கு வந்து ஒரு குயிக்காக வந்து நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக டைமில் நீங்கள் ரீகேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிம்பிள் டேர்மில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்குது. சார் அதுக்கு நான் டைரெக்டாக வந்து பிடிஎஃபே பார்த்துப்பேனே, டைரெக்டாக யூடியூப் வீடியோவே பார்த்துப்பேனே, அப்புறம் எதுக்கு நான் நோட்புக் எல்லாம் வரணும், இது ChatGPT கூட இது பண்ணுவேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் தான் நம்ம நோட்புக் எல்லாமே ரொம்ப யூனிக்காக மாற்றுது. ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஓவர்வியூ, வீடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஈவன் ரிப்போர்ட்ஸ் கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிங் டாக், ஸ்டடி கைடு, FAQ, டைம்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எனக்கு பிடிச்ச 2 ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் அண்ட் இன்னொன்று வந்து ஆடியோ ஓவர்வியூ. ஃபஸ்ட் நான் மைண்ட் மேப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் மைண்ட் மேப் பேஸ்ட் ஆன் ஒன் சோர்ஸ். நான் ஒரே ஒரு சோர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, பிடிஎஃப் நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம், டாக்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை ஆடியோ ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த எல்லா சோர்ஸுமே அதை ரீட் பண்ணிவிட்டு, இந்த டூல் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மைண்ட் மேப் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் மேப் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்துருச்சா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த சம்மரியை வந்து ஒரு மைண்ட் மேப்பை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய யூஐயுமே எலிகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக யூஐ போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே டேட்டானா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன, டெஃபினேஷன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ லட்சே நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா
அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிபி புக் செக்ஷன், ஆர்கனைஸ்ட் லைப்ரரி புக்ஸ். ஓகே, டெஃபினேஷன் பார்க்கலாம். ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரிங் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி. ஸோ அப்போ இந்த மைண்ட் மேப் பார்த்தாலே குயிக்கராக நமக்கு ரிவைஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? இதுவே இந்த மைண்ட் மேப் நம்ம கிரியேட் பண்ணாலோ இல்லை வேறு இடத்துல நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கனால கண்டிப்பாக டைம் ஆகும், கரெக்டாக? ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் மைண்ட் மேப்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் போகலாமா? ஓகே, இப்போ நம்ம பேக் வந்தாச்சு. இப்போ ஆடியோ ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த ஆடியோ ஓவர்வியூ என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆடியோ ஓவர்வியூமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் பண்ணால் போதும், இல்லை டீப் டைவ் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ப்ரீஃப் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும், ப்ராம்ப்ட் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களா, எனக்கு இந்த ஆடியோ இந்த ஃபார்மேட்டில் வேணும், இல்லை லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வேணுங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து ப்ரீஃப் மட்டும் கொடுக்குறேன் அண்ட் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இட் டேக் சம் டைம். ஆடியோ அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வில் வெயிட் ஃபார் அ மூமெண்ட். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை ப்ளே பண்ணுறேன். Data structures and algorithms. Okay, so you ever wonder how your favorite apps feel so quick, or how they handle tons of users without just falling over? Well, the secret sauce is data structures and algorithms. They're kind of the hidden backbone for almost every. சூப்பர்ல. அதாவது இந்த வீடியோ ஆல்ரெடி ஒரு ஒரு யூடியூப் வீடியோ தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு 46 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. அதை நமக்கு குயிக்காக ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யாராவது பார்த்தவங்ககிட்ட தான் கேட்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த நோட் புக் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கும், கேட்டு முடிச்சிருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ ப்ரீஃபாக நமக்கு ஒரு 1 minute 35 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அதாவது 46 நிமிஷம் ஒரு வீடியோவை 1.5 நிமிஷத்துக்கு நமக்கு ப்ரீஃப் பண்ணுது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் நோட்ஸாக இருக்கட்டும். அப்போ இதில் குயிக்காக என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா, அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் அந்த நீங்கள் படிக்கிற சாப்டரோட அப்ஜெக்டிவ் வந்து என்னங்கிறத கிளியராக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் டைப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாட்காஸ்ட் டைப்பில் இல்லை டிபேட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீப் டைவுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஹோஸ்ட், அதாவது 2 பாட்காஸ்ட்டில் பேசக்கூடிய 2 பர்சன் நடுவில் பேசிக்கிற மாதிரியும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வேணால் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாங்குவேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் plenty ஆஃப் லாங்குவேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தமிழில் கூட நமக்கு இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் இருக்குது. ஸோ தமிழில் கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் குயிக்காக இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டர் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மீன்வைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு ஆடியோவும் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். Welcome to the deep dive. We're here to look under the hood, at the engineering that powers pretty much everything digital you interact with. Mm-hmm. Every time you stream something or search online or even just use GPS, there's this incredibly complex but hidden architecture making it all work smoothly. Right, it seems effortless, but it's இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேசுறாரு, தான் ஹோஸ்ட். really carefully designed. Exactly. It's like this invisible scaffolding. And today, அதாவது நேச்சுரலாக 2 பேர் பேசிக்கிற மாதிரியே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடியோ வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த நோட் புக் எல்லாமோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபீச்சரும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தமிழில் ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி கைடாக வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி கைடாக மாற்றிக்கலாம். இதில் கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் என்னங்கிறத நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைம்லைன் பேஸ்டு ரிசோர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட் புக் எல்லாம்ல கூடிய இந்த ஸ்டூடியோ ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் ஆடியோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த தமிழ் பாட்காஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வணக்கம். சில ஆப்ஸ் ஏன் ரொம்ப வேகமாக இருக்கு, சிலது ஏன் இவ்வளோ மெதுவாக இருக்குன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி கணினி அறிவியலோட 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றும் அல்காரிதம்ஸ். ஜெனிஸ் லெக்சர்ஸ் CSIT வைப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா, அலமாரியில இல்ல டிராயர்ல. அதே மாதிரி தான் இல்ல லைப்ரரியில புத்தகங்களை வரிசையை அடுக்குவாங்கல்ல, ஒரு அமைப்பு முறை, அதுதான் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமான கான்செப்டை இப்படி 2 பேர் வந்து தமிழில் வந்து பேசிக்கிற மாதிரி, லைக் இந்த கான்செப்டை பற்றி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த நோட் புக் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது போக கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே சில கொஷின்ஸ் வந்து கேட்குது. ஸோ ஹவ் இஸ் ப்ரோக்ராம் டிஃபைன், வை ஆர்கனைஸ் ப்ரோக்ராம் டேட்டா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி லட்சே நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் பற்றி பேசுனீங்க, இதை பற்றி மேலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே லிமிட்டேஷன் என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்க சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் இது வந்து பதில் சொல்லும். ஸோ அதுவாக திங்க் பண்ணி ChatGPT மாதிரியோ இல்லை மற்ற ஒரு சாட்பாட்ஸ் மாதிரியோ உங்களுக்கு பதில் சொல்லாது. உங்களோட டேட்டா சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து இது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ரைட்? ஸோ இந்த நோட் புக் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.